Bryophytes. Bryophytes include the various mosses and liverworts that are found commonly growing in moist shaded areas in the hills. மலை பிரதேசங்கள்ல ஈரமான நிழல் பரப்புல பாத்தீங்கன்னா மாசஸும் லிவர்வர்ட்ஸும் வளர்ந்திருக்கும். இதை தான் bryophytes அப்படின்னு சொல்லுவாங்க. Bryophytes are also called amphibians of the plant kingdom. Plant kingdomல இருக்கக்கூடிய amphibians எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா bryophytes தான். ஏன்? Because these plants can live in soil. இது வந்து மண்ணில் வளர்ந்தாலும் but are dependent on water for sexual reproduction. அதோட sexual reproductionக்கு water தான் depend பண்ணி இருக்கு. They usually occur in damp, humid and shaded localities. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிழல் பரப்பில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. They play an important role in plant succession on bare rocks. அதாவது ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பிளான்ட் வளரும் அப்படின்னா bryophytes தான் வளரும். அது மூலமாக அந்த பாறை ஃபைனலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகி ஒரு சாயில் மாதிரி மாறிடும். அதான் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the plant body of bryophytes is more differentiated than that of algae. bryophyteோட plant body பார்த்தீங்கன்னா algae விட நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி? It is a thallus-like and prostrate or erect and attached to the substrate by unicellular or multicellular rhizoids. அதாவது bryophytes பார்த்தீங்க அப்படின்னா ஒரு thallus-like structures தாங்க இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா prostrate or erect ஒரு முட்டு மாதிரி வந்து வளர்ந்துருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரூட் லைக் ஸ்ட்ரக்சரான ரைசாய்ட்ஸ் மூலமாக சப்ஸ்ட்ரேட்டமில் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ இந்த ரைசாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி யூனிசெல்லுலாராக இருக்கலாம், இல்லைனா மல்டி செல்லுலாராக இருக்கலாம். தே லேக் ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் ஆர் லீவ்ஸ். அதாவது இதில் உண்மையான ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்காது. எல்லாமே ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக் அண்ட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்காது. The main plant body of the bryophyte is haploid. அதாவது இந்த bryophyteோட இந்த பாடி, இந்த thallus like ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா haploid அப்படின்னு சொல்கிறாங்க. haploid அப்படின்னா என்னப்பா? சிங்கிள் என் குரோமோசோம் இருக்கும். மெயினாக haploid பார்த்தீங்க அப்படின்னா gametophytic ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, இட் ப்ரொடியூசஸ் gametes. gametes தான்ப்பா haploid in number குரோமோசோம் இருக்கும். ஸோ இது மூலமாக gametes வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் gametophyte. அப்போ மெயின் பிளான்ட் பாடியாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா gametophyte அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து gametes வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, the sex organ in bryophytes are multicellular. செக்ஸ் ஆர்கன், bryophyteோட செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலாராக இருக்கும். இந்த மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா antheridium அப்படின்னு சொல்கிறாங்க. தே பொசஸ் biflagellate anthrozoids. அதாவது இப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா antheridium அப்படின்னு சொல்லுவாங்க. antheridium மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து antheridium. ஓகே, இந்த antheridium பார்த்தீங்க அப்படின்னா biflagellate 2 zoids அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதுதான் மேல் கேமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. anthrozoids அதான் வந்து மேல் கேமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, antheridium அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், மேல் கேமேட்டுக்கு பேர் anthrozoids. இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் ஆர்கிகோனியம் சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ப்ரொடியூசஸ் எ சிங்கிள் எக். ஃப்ளாஸ்க் ஷேப்னா என்னப்பா? இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். எஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிங்கிள் எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஆந்த்ரசாய்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர். ஆந்த்ரசாய்ட்ஸ்னால் என்ன? மேல் கேமெட். இது வந்து வாட்டரில் ரிலீஸ் ஆகி வேர் தே கம் இன் கான்டாக்ட் வித் த ஆர்கிகோனியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒரு ராக் இருக்குது. எஸ், இங்கே ஒரு பாறை இருக்குது, இங்கே வந்து ஒரு bryophyte இருக்குது. இதில் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம்லேருந்து ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வாட்டர் பாடியில் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே இன்னொரு bryophyte இருக்குது. அதில் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆர்கிகோனியம் இருக்குது ஃப்ளாஸ்க் ஷேப்பில். இப்போ ஆந்த்ரசாய்ட்ஸ் வாட்டர் பாடி மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி the anthrazoids are released into water where they come in contact with the archegonium. இந்த anthrazoids பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிகோனியமில் கான்டாக்ட் ஆகும்போது anthrazoid fuses with the egg to produce the zygote. இப்போ முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஒரு எக் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆந்த்ரசாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியமில் ரீச் ஆகி எக்கோடு சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜைகோட் டு நாட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் இமீடியட்லி. ஆட்டிக் செல் டிவிஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க, பட் அது இமீடியட்டாக நடக்காதான். டு நாட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் இமீடியட்லி. தே ப்ரொடியூஸ் மல்டி செல்லுலார் பாடி கால் ஸ்போரோஃபைட்.
அதாவது இப்போ பாருங்கள் ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஜைகோட் வந்து என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மல்டி செல்லுலாரான ஸ்போரோஃபைட்டை தான் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணுது. மல்டி செல்லுலார் பாடி கால் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங் பட் அட்டாச் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட் அண்ட் டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். அதாவது இப்போ என்னப்பா ஒரு ஆர்கிகோனியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்கிகோனியம் வந்து ஃப்ளாஸ்க் ஷேப் இருக்கும். ஒரு ஆந்த்ரிடியம் வந்து ஆந்த்ரிடியம்லேருந்து ஆந்த்ரசோய்ட்ஸ் வந்து ஆர்கிகோனியம் ஃப்ளாஸ்க் ஷேப்ஸ்குள்ளே நுழைஞ்சு இங்கே ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஜைகோட் வந்து இனிஷியலாக மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்காது. மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன, தனக்கு அதாவது தானே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணிக்கிறதா ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஃப்ரீ லிவிங்னா இதுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இஸ் அட்டாச் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். இது கேமிட்டோஃபைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்போரோஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லிவிங் கிடையாது. அதாவது இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை, தனக்கு தேவையான ஃபுட்டை இது தயாரிச்சுக்காது. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபுட்டுக்காக. ஓகே, அண்ட் டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். சம் ஆஃப் த செல்ஸ் ஸ்போரோஃபைட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ். அப்போது இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஆர்கிகோனியம் இருக்கா, ஆர்கிகோனியமில் ஜைகோட் என்ன ஆச்சு, இமிடியேட்டாக ஸ்போரோஃபைட்டாக மாறுச்சு. இது வந்து ஜைகோட். எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட். சரி, இந்த ஸ்போரோஃபைட்டில் சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ ரிடக்ஷன்ஸ் டிவிஷன்ஸ், அதாவது மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். சம் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த ஸ்போரோஃபைட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். அதாவது 2n இருக்கக்கூடிய, இப்போ ஜைகோட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஜைகோட் பார்த்தீங்க அப்படின்னா 2n குரோமோசோம், அது மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டாக மாறும். அப்போ ஸ்போரோஃபைட் ஆல்சோ 2n குரோமோசோம். அதில் சில ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இட் வில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ்னால் என்னப்பா, ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம், n கிடைக்கும். இந்த ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. தி ஸ்போர்ஸ் தான் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமிட்டோஃபைட். இந்த ஸ்போர் தான் வந்து எகெயின் ஜெர்மினேட்னா வளர்ந்து ஒரு கேமிட்டோஃபைட்டை நமக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. bryophytes in general are of little economic importance, but some mosses provide food for herbaceous mammals, birds and other animals. அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா bryophytes வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தாலும், சிலது பார்த்தீங்க அப்படின்னா herbaceous mammals என்ன, இலைத்தலைகளை உண்ணக்கூடிய மேமல்ஸ், பாலூட்டிகளுக்கு வந்து உணவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ்க்கு உணவாக இருக்குது. சில அனிமல்ஸும் இதை சாப்பிடுதான். இப்போ ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம், a moss provide peat that have long been used as a fuel, அதாவது எரிபொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. எதா ஸ்பாக்னம்ங்கிறது ஒரு மாஸோட வெரைட்டி. இதை வந்து எதா பயன்படுத்துகிறாங்கன்னா எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் அஸ் அ பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹோல் வாட்டர். இந்த ஸ்பாக்னம் பார்த்திங்கன்னா பீட், அதாவது ஃபியூலாகவும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வாட்டரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிப் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பிளான்ஸில் வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பாக்னமை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, மாசஸ் அலாங் வித் லிச்சன்ஸ் ஆர் த மோஸ்ட் ஆர்கானிசம் டு காலனைஸ் ராக்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி பண்ணுது, மாஸ் வந்து பார்த்திங்கன்னா லிச்சன்ஸோட சேர்ந்து பாறையில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது வந்து கிரேட் ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே டீகம்போஸ் ராக்ஸ் மேக்கிங் த சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் க்ரோத் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். அதாவது அலாங் வித் ஃபங்கையோட சேர்ந்து லிச்சன்ஸாக ஃபார்ம் பண்ணி அது மூலமாக ஹையர் பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்ட் சக்சஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ஸ் மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ் ஆன் த சாயில், தே ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். அதாவது மாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணல் பரப்பலையும் வளர்ந்து சாயில் எரோஷன், அதாவது மழை பெய்யும்போது மழை விழுகும்போது அந்த மண்ணரிப்பை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த bryophytes ஆர் டிவைடட் இன்டு, bryophytes ஃபர்தராக 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிவர் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து மாசஸ். ஃபஸ்ட்டு லிவர் வேர்ட்ஸ் க்ரோ யூஸ்வலி இன், எந்த இடத்துல வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட், ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஷேடி நிழல் பரப்பில், சச்சஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் நீரோடைகளில், அண்ட் மார்ஷி கிரவுண்ட் சேரும் சிகதியமாக இருக்கக்கூடிய
இடத்துல டேம் சாயில் ஈரப்பதம் இருக்கக்கூடிய மண், bark of trees மரப்பட்டை, மரப்பின் woods அதாவது மரத்தினுடைய உள்பகுதியில் liverworts வந்து வளரும். The plant body of liverworts is thalloid. எப்படி இருக்கும் plant body? Thalloid like structure. Example for liverworts. liverwortsக்கு ஒரே example தான்ப்பா mercantia. The thallus is dorsiventral and closely oppressed to the substrate. தாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்சிவென்ட்ரல்னா இந்த இப்படி தான் இருக்கும். இது வந்து க்ளோஸ்லி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டில் க்ளோஸ்லி அடாப்டாக இருக்கும். த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் அ டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இன் 2 rows of the stem like structure. சிலது பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி மெம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இங்கே ஒரு லீஃப்னு அழகாக இப்படி இருக்கும். த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் அ டைனி லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இன் 2 rows. 2 ரோஸ்லையும் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும். ஓகே, asexual reproduction in liverworts takes place by fragmentation of the thalli. அந்த தாலி வந்து fragmentation உடஞ்சு நமக்கு asexual mode of reproductions கொடுக்குது. or by the formation of specialized structures called gummae. அதாவது ஜெம்மே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெம்மே சிங்குலரில் ஜெம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் என்ன? ஒரு தாலஸோட சிங்கிள் ஃப்ராக்மெண்டேஷன் உடஞ்சி விழுந்து நமக்கு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணலாம். அல்லது சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில். எஸ், ஜெம்மேனா என்ன? ஜெம்மே அப்படிங்கிறது கிரீன் கலர் மல்டி செல்லுலார் ஏசெக்ஷுவல் பட்னா என்ன? அவுட் க்ரோத். எஸ், விச் டெவலப் இன் ஸ்மால் ரிசப்டிகல்ஸ் கால் ஜெம்மா கப்ஸ் லொக்கேட்டட் ஆன் த தாலே. அதாவது இந்த தாலி ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மா கப் அதாவது ஜெம்மே கப் அதில் வந்து ஜெம்மா வந்து இருக்கும். இது வந்து மல்டி செல்லுலார்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸ் மாதிரி ப்ரொஜெக்டடாக இருக்கும். பட்ஸ்னால் என்ன? மொட்டு போல் அந்த தாலஸ்க்கு மேலே இருக்கும். த ஜெம்மே பிகம் டிட்டாச்டு ஃப்ரம் the parent body and germinate to form new individuals. அதாவது இந்த ஜெம்மே இருக்குல்ல, இது வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி நியூ பிளான்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் எய்தர் ஆன் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் தாலை. இப்போ ஒரே தாலையில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் தாலையில் இருக்கலாம். த ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபுட் சீட்டா கேப்சூல். அதாவது ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும்? ஃபுட் சீட்டா கேப்சூல். ஆஃப்டர் மியாசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கேப்சூல். தீஸ் ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ஃபார்ம் லிவிங் கேமெட்டோஃபைட். இது என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த பிக்சர்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மெர்கான்ஷியா அப்படிங்கிற லிவர் வேர்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூட் லைக் ஸ்ட்ரக்சரான ரைசாய்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தாலாஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து தாலை அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த தாலையில் உள்ள பட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஜெம்மா கப். அதில் மல்டி செல்லுலார் ஜெம்மே வந்து இருக்கும். ஓகே, இந்த தாலையில் பாருங்கள் ஆர்கிகோனியம் போர் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரிடிய போர் இருக்குது. ஆர்கிகோனியம்னா என்ன? ஆந்த்ரிடியம் அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் போர் இருக்குது. ஓகே, இதில் அடுத்த பிக்சர்ஸில் பாருங்கள். இப்போ ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ உள்ளேருந்து இப்படி வருதுல, உள்ளேருந்து வளர்ந்து வருதுல, இதுக்கு பேர் ஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சீட்டா. இது வந்து கேப்சூல். இந்த கேப்சூல்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து என்ன வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் ரிலீஸ் ஆகி நமக்கு எகெயின் வந்து ஒரு கேமெட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோசஸோட predominant stage of life cycle of mosses is the gametophyte which consists of 2 stages. Predominant life cycle of the mosses பார்த்தீங்க அப்படின்னா gametophyte. இந்த gametophyte which consists of 2 stages வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The first stage வந்து பார்த்தீங்கன்னா protonema stage which develop directly from the spore. ஓகே, 2 ஸ்டேஜில் இருக்கும் gametophyte. ஒன்று ப்ரோட்டினிமா ஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைஃப் சைக்கிள் வந்து வச்சுருக்கு. இப்போ ப்ரோட்டினிமா ஸ்டேஜ்னால் என்ன? முதல்ல ஒரு ஸ்போர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரோட்டினிமா ஸ்டேஜ்ப்பா கேமெட்டோஃபைட்டிக்கில். அடுத்து விச் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்போர். இப்போ ஒரு ஸ்போர்லேருந்து டைரெக்டாக வந்து வரதான் ப்ரோட்டினிமா ஸ்டேஜ். அப்போ இதில் என்ன இருக்கும்? இட் இஸ் அ க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். க்ரீப்பிங்னா என்ன? இதிலிருந்து ஒரு தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது. இதுதான்
creeping, green, branched and filamentous, frequently filamentous stage. The second stage பார்த்தீங்கன்னா leafy stage. It develops from the secondary proteinema as a lateral bud. அதாவது இப்போ இந்த leafy like stage இருக்குல்ல, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், lateral bud மூலமாக நமக்கு secondary proteinema stage வந்து ஃபார்ம் ஆகும். They consist of upright, slender axis bearing spirally arranged leaves. Spirally arranged leaves, slender, அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா uprightனா மேலே நிமிர்ந்து இருக்கும், and the slender axis and spirally இதை சுற்றி வந்து லீஃப் வந்து இப்படி அரேஞ்ச்டாக இருக்கும். இதுதான் ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ். ஓகேவா? தே ஆர் அட்டாச் டு த சாயில் த்ரோ மல்டிசெல்லுலார் அண்ட் பிரான்ச் ரைசாய்ட்ஸ். இது எப்படிப்பா சாயிலில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் த செக்ஸ் ஆர்கன். இது செக்ஸ் ஆர்கன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Vegetative reproduction in mosses is by fragmentation and budding in the secondary proteinema. இப்போ vegetative reproductions எப்படி நடக்கும் பார்த்துங்க. Reproduction in mosses by fragmentation. Fragmentations மூலமாக நடக்கும் and budding in the secondary proteinema. Secondary proteinemaல இருந்து budding மூலமாகவும் vegetative reproductions நடக்கும்னு சொல்கிறாங்க. Sexual reproduction, the sex organs antheridia and the archegonia are produced at the apex of the leaf shoots. அதை பாருங்கப்பா, இப்போ இந்த லீஃபோட அபெக்ஸ் இருக்குல்ல, இதில் தான் ஆந்த்ரிடியமோ ஆர்கிகோனியமோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ செகண்டரி புரோட்டனிமாலேருந்து பட் மூலமாக நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லீஃபோட அபெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம்ங்கிற மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு ஸ்போரோஃபைட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ ஃபுட் சீட்டா கேப்சூல். ஓகே, இப்போ ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம் நமக்கு வந்து ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு, ஜைகோட் வந்து எதா ஃபார்ம் ஆகும், ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ ஸ்போரோஃபைட்டில் என்னென்னப்பா இருக்கும், ஃபுட் சீட்டா கேப்சூல் வந்து இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் இன் மோசஸ் இஸ் மோர் எலாபரேட் தேன் இன் த லிவர்வேர்ட்ஸ். அதாவது மோசஸில் தான் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து மோர் எலாபரேட்டடாக இருக்கும் லிவர்வேர்ட்ஸை விட. Liverworts only mercantia thallus-like structure. Okay, the sporophyte in mosses is more elaborate than in liverworts. The capsule contains spores. Spores are produced after meiosis. Okay, spore வந்து meiosis மூலமா வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. The capsule contains spores. Spores are formed after meiosis. The mosses have an elaborate mechanism of spore dispersal வச்சிருக்கு. Common examples of mosses பார்த்தீங்கன்னா Funaria polytrichum sphagnum. Funaria polytrichum sphagnum. இப்போ இதை நம்ம பிக்சரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோசஸோட எக்ஸாம்பிள் பார்க்குறோம்ப்பா. இது வந்து ஃபினேரியா, இது வந்து ஸ்பாக்னம். இப்போ இனிஷியலாக வந்து என்னப்பா ஃபார்ம் ஆச்சு, முதல்ல ஸ்டேஜ் வந்து என்னன்னு சொன்னோம், ஒரு நிமிஷம். இனிஷியலாக என்னப்பா ஃபார்ம் ஆச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்போர்லேருந்து புரோட்டனிமா ஸ்டேஜ். புரோட்டனிமா ஸ்டேஜ்னால் என்ன, இஸ் அ கிராலிங் க்ரீப்பிங் மோஷன்ஸில் ஒரு தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். எஸ், விச் இஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை த ரைசாய்ட்ஸில் அட்டாச் ஆகும். அந்த செகண்டரி புரோட்டனிமாலேருந்து லேட்ரல் பட்டு வந்து ஃபார்ம் ஆகும். பட்டிலேருந்து ஒரு அப்ரைட் ஸ்ட்ரெண்டல் ஆக்சிஸில் வளரும். இதை சுற்றி இந்த ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த லீவ்ஸோட அப்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அது மூலமாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் வந்து மல்டிபிள் டிவிஷன்ஸ் அதாவது ஜைகோட் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆகி நமக்கு ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோமா. இப்போ ஸ்போரோஃபைட் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே தான் ஜைகோட் இருக்குது. ஜைகோட் வந்து மல்டிபிள் டிவிஷன்ஸ் ஆகி ஸ்போரோஃபைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்போரோஃபைட் தான் எப்படி வளரும் அப்படின்னா ஃபூட்னா இன்டரில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது ஃபுட். அதுலேருந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் ஆனால் சீட்டா, அதுலேருந்து கேப்சூல் வந்து இருக்கும்ப்பா. செம் லைக் ஸ்ட்ரக்சர் அதுலேருந்து கேப்சூல். இந்த கேப்சூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். அதில் சில ஸ்போர்ஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு, அதாவது ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2n இருக்கும். இதில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஒரு ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர் வந்து கிடைக்கும். இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி எகைன் நமக்கு கேமிட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து மோசஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, pteridophytes include horsetails and ferns.
ஹாஸ்டைல்ஸும் ஃபென்ஸும் சேர்ந்து தான் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிடோஃபைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மெடிசினல் பர்பஸஸ், மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் சாயில் பைண்டர்ஸாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தே ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி க்ரோன் ஆஸ் ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்டல்னா என்ன, அழகு செடியாக வந்து வளர்க்குறாங்க. எவல்யூஷனரி, தே ஆர் த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம் அண்ட் ஃப்ளோயம். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட், எந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு பொசஸ் சைலமையும் ஃப்ளோயமும் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ். ஓகே, யூ ஷெல் ஸ்டடி மோர் அபவுட் தீஸ் டிஷ்யூஸ் இன் சாப்டர் 6. சாப்டர் 6ல் படிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. த டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஃபவுண்டட் எந்த இடத்துலப்பா இருக்கும், கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். இதுவும் கூலான ஈரப்பதமான இடத்துல தான் டெரிடோஃபைட்ஸ் வளரும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் டு ஹேவ் சைலம் அண்ட் ஃப்ளோயம். வாஸ்குலர் டிஷ்யூஸ் எதுக்கு இருக்குன்னா டெரிடோஃபைட்ஸ். ஓகே, இது எங்கே வளரும், கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். தோ சம் மே ஃப்ளாரிஷ் வெல் இன் சாண்டி சாயில் கண்டிஷன்ஸ். சிலது வந்து மண் பரப்புலையும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, யூ மே ரீகால் இன் ப்ரையோஃபைட்ஸ் த ப்ரையோஃபைட்டை ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டாமினன்ட் ஃபேஸ் என்னது, அதோட லைஃப் சைக்கிள் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ். ஓகே, கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடி. ஹவவர் இன் டெரிடோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா the main plant body is a sporophyte. மெயின் பிளான்ட் பாடி எது, ஸ்போரோஃபைட், விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட். இப்போ தான் வந்து நம்மளுக்கு ரூட் லைக் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெரிடோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட். இதுலேருந்து தான் நமக்கு ட்ரூ ரூட், ட்ரூ லீஃப், ட்ரூ ஸ்டெம் வந்து ஃபார்ம் ஆகுது. தீஸ் ஆர்கன் பொசஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் வாஸ்குலர் டிஷ்யூஸ். இதில் தான் வெல் டிஃப்ரென்ஷியேட்டடான வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. The leaves in Pteridophyta are small microphyls as in Selaginella. அதாவது டெரிடோஃபைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் டு ஹேவ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். அண்ட் ஆல்சோ இதில் ரூட் இருக்குது, வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ரூட், ஸ்டெம், லீஃப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த டெரிடோஃபைட்ஸோட ப்ராமினென்ட் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் என்ன, ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஓகே, இதோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்ததுன்னா மைக்ரோஃபில்னு சொல்கிறோம், பெருசாக இருந்தது அப்படின்னா மேக்ரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். லீஃபுக்கு பேர் தான் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இப்போ ஸ்மால் மைக்ரோஃபில் எதில் இருக்கும், எந்த டைப் ஆஃப் டெரிடோஃபைட்ஸில் இருக்கும், செலாஜினெல்லா. லார்ஜ் மேக்ரோஃபில்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஃபென்ஸ். ஓகே, the sporophytes bear sporangia that are subtended by a leaf-like appendages called sporophylls. இது என்னன்னா எந்த லீஃபில் ஸ்பொராஞ்சியாலேருந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை ஸ்போரோஃபில்னு சொல்கிறாங்க. லீஃப் சின்னதாக இருந்தால் மைக்ரோஃபில், பெருசாக இருந்தால் மேக்ரோஃபில். மைக்ரோஃபில் எக்ஸாம்பிள் செலாஜினில்லா, மேக்ரோஃபிலுக்கு எக்ஸாம்பிள் ஃபென்ஸ். ஓகே, the sporophytes bear sporangia that are subtended by a leaf-like appendages called sporophyll. இந்த ஸ்பொராஞ்சியாவில் வந்து ஸ்போரோஃபைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் கேசஸ் ஸ்போரோஃபில்ஸ் மே ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸ். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோஃபில் எப்படி இருக்கும், ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலை அப்படின்னா இப்போ லீஃப்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோன் மாதிரி அடுக்கடுக்காக வந்து அழகாக இப்படி கோன் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கேசஸ் ஸ்போரோஃபில்ஸ் மே ஃபார்ம் டிஸ்டன்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ராபிலைக்கு இன்னொரு பேர் கோன். எதில் இருக்கும், எந்த டைப் ஆஃப் டெரிடோஃபைட்ஸில் இருக்கும்னா செலாஜினெல்லா அண்ட் ஈக்விஸ்டம். செலாஜினெல்லா ஈக்விஸ்டமில் இந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸாக இருக்கும். The sporangia produce spores by meiosis in spore mother cells. அதாவது இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்போரோஃபில், அதில் ஸ்பொராஞ்சியா இருக்குது. ஸ்பொராஞ்சியாஸில் இருந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆக போகுது, ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆக போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல். அதாவது ஸ்போர் மதர் செல் வந்து என்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், டிப்ளாய்டு இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ ஸ்போர் மதர் செல்லில் இருந்து அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நமக்கு நடந்து என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னா ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு கிவ் ரைஸ் டு இன்கான்ஸ்பியஸ் ஸ்மால் பட் மல்டி செல்லுலார். இந்த ஸ்போர்லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ப்ரோதாலஸ். இதுதான் கேமிட்டோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரோதாலஸ், இது வந்து ப்ரோதாலஸ்ன்னு சொல்கிறோம்ப்பா. இதுதான் கேமிட்டோஃபைட். எஸ்,
These gametophytes require இது வளர்றதுக்கு என்ன இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல், டேம், ஷேடி பிளேசஸ், ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிழல் பரப்பான இடத்துல தான் இது வளரும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்டட் ரெக்குவயர்மெண்ட், அந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் வளர்றதுனால இது அந்த மலை பிரதேசங்களில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தண்ணி வந்து வேணும் இதுக்கு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இது வந்து மலைப்பாங்கான இடத்துல ஈரப்பதமான இடத்துல தான் இருக்குது. The spread of living pteridophytes is limited and restricted to narrow geographical area. ஸோ இதோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இப்படி இருக்கிறதுனால ஸோ இது வந்து நேரோ ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தான் இது வளரும். ஓகே, the gametophytes bear male and female sex organ called antheridia and archegonia. இப்போ இந்த gametophytes வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன antheridium வச்சிருக்கலாம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆன archegonium வச்சிருக்கலாம். வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆந்த்ரசாய்ட்ஸ். அதாவது வாட்டர் வந்து தேவை. ஆந்த்ரசாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? மேல் கேமெட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. இந்த மேல் கேமெட் ரிலீஸ் ஃப்ரம் த ஆந்த்ரிடியா. ஆந்த்ரிடியா அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது ஆந்த்ரசாய்ட்ஸ். அங்கேருந்து ரிலீஸ் ஆகி மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரிடியாவில் இருந்து ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக எங்கே போய் ரீச் ஆகும்னு போட்டிருக்காங்க? டு த மவுத் ஆஃப் த ஆர்கிகோனியம். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் த எக். மேல் கேமெட் எக்கோட சேர்ந்து இந்த ஆர்கிகோனியம் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜைகோட். Zygote thereafter produces a multicellular well-differentiated sporophyte which is the dominant phase of pteridophytes. Pteridophytes ஓட dominant phase என்ன? Sporophyte. அதே bryophyte ஓட dominant phase என்ன? அது வந்து gametophyte. Zoids வந்து ஆர்கிகோனியம்க்கு வரும். இதோட எக்கோட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜைகோட் பார்த்தீங்கன்னா எகைன் மல்டிபிள் டிவிஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு ஸ்போரோஃபைட்டை வந்து கொடுக்குது. அந்த ஸ்போரோஃபைட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் த எக் present in the archegonium result in the formation of zygote. Zygote ஃபார்ம் ஆகும். Zygote thereafter produces multicellular well differentiated sporophyte. இந்த ஜைகோட்ல சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, which is the dominant phase of pteridophytes. Pteridophytes ஓட dominant phase என்னது? Sporophyte. In majority of pteridophytes all the spores are of similar kinds. அதாவது pteridophytesல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போரும் சிமிலராக இருக்கும். such plants are called homospores. அப்போ ரிலீஸ் ஆகிற ஸ்போர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஹோமோஸ்போர். அடுத்து ஜெனிரா லைக் செலாஜினெல்லா அண்ட் சால்வினேரியா which produce two kind of spore. அதாவது some species like செலாஜினெல்லாவிலையும் சால்வேனியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர் வரும். ஒன்று வந்து பெருசாக இருக்கும் மேக்ரோஸ்போர், இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும் மைக்ரோஸ்போர். அப்போ இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெரிடோஃபைட்ஸில் டூ கைண்ட் ஆஃப் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஸ்போர், இன்னொன்று வந்து ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோஸ்போர்னா ஸ்போர் சிமிலர் இன் சைஸில் இருக்கும். ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னா ஸ்போர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன் சைஸில் இருக்கும். ஓகே, the megaspore and microspore germinate and give rise to female and male gamete. மெகாஸ்போர்லேருந்து ஃபீமேல் கேமெட்டும் மைக்ரோஸ்போர்லேருந்து மேல் கேமெட்டும் வரும் ரெஸ்பெக்டிவ்லி. த ஃபீமேல் கேமெட் இன் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரீடைன் ஆன் த பிளான்ட் ஸ்போரோஃபைட்ஸ் ஃபார் வேரியபிள் பீரியட்ஸ். ஓகே, த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் இன்டு யங் எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகுதா? ஒன்று வந்து மெகாஸ்போர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்போர். இன்னொன்று வந்து மைக்ரோஸ்போர். மெகாஸ்போர்லேருந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து வரும். ஃபீமேல் கேமெட்ஸ், எஸ். அதே மாதிரி மைக்ரோஸ்போர்லேருந்து என்ன வரும்? மேல் கேமெட்ஸ் வந்து வரும். இப்போ மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸோடு சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம். அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமெட் வந்து இருக்கும். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட். ஜைகோட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜைகோட் எங்கே இருக்குது? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆர்கிகோனியம்குள்ளே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஜைகோட் இன்டு யங் எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ். ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிறது எங்கே நடக்கும்னா ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸில். திஸ் ஈவெண்ட் இஸ் அ ப்ரிகசர் டு த சீட் ஹேபிட்டன்ட் கன்சிடர் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவால்யூஷன். இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ப்ரிகசர் ஆஃப் த சீட் ஹேபிட்டன்ட் சொல்கிறாங்க. எப்படி? இப்போ ஆர்கிகோனியம்குள்ளே என்னப்பா இருக்கும்? ஓவியூல் இருக்குமா? இப்போ ஃபெர்டிலைசேஷன் எப்போவுமே வந்து ஓவியூல் வந்து சீடாக மாறும். ஓவரி வால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டாக வந்து மாறும். ஓகே, இப்போ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடாக மாறுதா? இதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the pteridophytes are further classed into 4 classes. pteridophytes பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 4 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாப்சிடா, சைலோப்டம்,
சிலாப்சிடா, லைகோப்சிடா, சினாப்சிடா அண்ட் த டிரோப்சிடா. இப்போ சிலாப்சிடா அப்படிங்கிறது சைலோட்டம், லைகோசிடா பார்த்தீங்க அப்படின்னா செலாஜினெல்லா லைகோபோடியம், சினாப்சிடா வந்துன்னா ஈக்வஸ்டம், டெராப்சிடா பார்த்தீங்கன்னா ட்ரையோப்டெரிஸ், டீரிஸ் அண்ட் ஆடியேட்டம். ஓகே, தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். இது டெரிடோஃபைட்ஸோட பிக்சர்ஸ்ப்பா NCERTயில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா செலாஜினெல்லா, இது வந்து ஈக்வஸ்டம். இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஹார்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கா. அதே மாதிரி இதில் ட்ரூ ரூட், ட்ரூ லீஃப், ட்ரூ ஸ்டெம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ்லாம் வந்து மைக்ரோ லீவ்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராபிலே மாதிரி இருக்கும், அடுக்கு மாதிரி இருக்குல்ல, கோன் மாதிரி. இதான் ஸ்ட்ராபிலே ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோட், 2 நோடுக்கு நடுவில் உள்ளது இன்டர் நோட். இதில் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இது வந்து ரைசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபென்ஸ், இது வந்து சால்வேனியா. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா பிக்சர் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த பிக்சர் கொடுத்துட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எழுத தெரியணும், அதனால தான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ் அப்படின்னா என்ன? நேக்கடு ஸ்பெர்மா அப்படிங்கிறது சீட்ஸ். அதாவது சீட்ஸ் வந்து நேக்கடாக இருக்கும், அதை சுற்றி வந்து எந்த ஃப்ரூட் வாலும் இருக்காது. இதான் ஜிம்னோஸ்பெர்ம். ஆர் பிளான்ட்ஸ் இன் விச் த ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை த ஓவரி வால். அதாவது யூஸ்வலாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல் வந்து இருக்கும்ப்பா. இந்த ஓவியூல்குள்ளே தான் எக்கு வந்து இருக்கும். அப்போ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஓவியூல் வந்து எதா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடாக வந்து மாறும். எஸ், ஓவரி வால் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரூட்டாக வந்து மாறும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா ஓவரி வால் இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓவரி வால் இருக்காது, ஒன்லி ஓவியூல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் எதா மாறும் அப்படின்னா சீடாக மாறும். ஓகே, which the ovules are not enclosed by an ovary wall. ஓவியல் மட்டும்தான் இருக்கும், அதை சுற்றி ஓவரி வால் இருக்காது. அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்ட் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். இப்போ பிஃபோர் ஃபெர்டிலைசேஷனும் ஓவியல் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா ஓவரி வால் இருக்காது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீடாக மாறும், அதை சுற்றி ஃப்ரூட் வால் இருக்காது. ஓகே, த சீட்ஸ் தட் டெவலப் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் நாட் கவர்டு. சீடு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் கவராக இருக்காது. ஏன் அப்படின்னா இது நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோஸ்பெர்ம் இன்க்ளூட் மீடியம் சைஸ் ட்ரீஸ் ஆர் டால் ட்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரப்ஸ். இப்போ எது சேர்ந்தது ஜிம்னோஸ்பெர்ம் சொல்கிறாங்க? மீடியம் சைஸ் மரம், டால் ட்ரீ அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரப் அப்படின்னா என்ன? புதரில் வளருதுல, அது எல்லாமே ஜிம்னோஸ்பெர்ம் தான். இப்போ ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பெர்ம், த ஜெயிண்ட் ரெட்வுட் ட்ரீ செக்கோயா, அதாவது ரெட்வுட் ட்ரீ டாலஸ்ட் ஜிம்னோஸ்பெர்ம் எது அப்படின்னா ரெட்வுட் ட்ரீ செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ். த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட்ஸ். இப்போ ஜிம்னோஸ்பெர்மோட ரூட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? டேப் ரூட்ஸ் வந்து இருக்கும். ரூட்ஸ் இன் சம் ஜெனிரா ஹேவ் ஃபங்கல் அசோசியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மைக்கோரைசா. அதாவது சில ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட் இருக்குமா, சில ஜிம்னோஸ்பெர்ம் ஸ்பீசிஸில் ரூட் பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா வந்து அசோசியேட்டடாக இருக்கும், ஃபங்கல் அசோசியேஷன். ஒயில் இன் சம் அதர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளான்ட்டில் மைக்கோரைசா வந்து அசோசியேட்டடாக இருக்கும்? பைனஸ் ட்ரீ. அதாவது பைனஸ் ட்ரீயில் இப்போ பைனஸ் ட்ரீல பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா அசோசியேட்டடாக இருக்கும். இன் சம் அதர் சைக்கஸ் சம் ஸ்பெஷலைஸ்ட் ரூட் கால் கொரலாய்டு ரூட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. சைக்கஸ் பிளான்ட்டோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரலாய்டு ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரலாய்டு ரூட், இந்த கொரலாய்டு ரூட்டில் சைனோபாக்டீரியா வந்து அசோசியேட்டடாக இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெம்ஸ் ஆர் அன்பிரான்ச்ட். அதாவது சைக்கஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து பிரான்ச்சாக இருக்காது, ஒரே தான் அப்படியே நீளமாக வலுவலுன்னு இருக்கும். இதுதான் சைக்கஸ் பிளான்ட், சைக்கஸ் ட்ரீ. இதே பைனஸ் அண்ட் கேட்ரஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சாக இருக்கும். இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் மைக்கோரைசா அசோசியேட்டட், சைக்கஸில் ரூட் வந்து கொரலாய்டு ரூட், அதில் சைனோபாக்டீரியா அசோசியேட் பண்ணி நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணும். சைக்கஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். இதே பைனஸ் அண்ட் கேட்ரஸில் பிரான்ச்சாக இருக்கும். த லீவ்ஸ் மே பி சிம்பிள் ஆர் காம்பவுண்ட். லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீவ்ஸ் ஆர் காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கலாம். காம்பவுண்ட் லீவ்ஸ்னால் என்ன? மல்டிபிள் லீவ்ஸ் வந்து ஒரு சேம் ஆக்சிஸில் இருக்கிறது. அதான் கருவேப்பிலை கொத்து இருக்குல்ல, அது காம்பவுண்ட் லீவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, இன் சைக்கஸில் பார்த்தீங்கன்னா பின்னேட் லீவ்ஸ் பர்சிஸ்ட் ஃபார் எ ஃபியூ இயர்ஸ். பின்னேட் லீவ்ஸ்னால் என்னப்பா? இப்போ ஊசி மாதிரி இருக்கும் அதோட லீவ்ஸ். இப்போ
இப்போ சைக்கஸ்னால என்ன சொல்லிட்டோம், அன்பிரான்ச்டு ஸ்டெம், வலுவலுன்னு இருக்கும். அதே மாதிரி அதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஊசி ஊசியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னதான் பின்னேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பர்சிஸ் ஃபார் ஏ ஃபியூ இயர்ஸ், ரொம்ப நாளைக்கு அது மரத்திலே இருக்கும். இப்போ பாருங்க, ஃபார் கோகனட், இப்போ தென்னை மட்டை நம்ம சொல்லணும்ல, அது காஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் கீழே விழும். அப்போ ரொம்ப நாள் வந்து அது பிளான்ட்லேயே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. சில லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே பழுத்து கீழே விழுந்துடும். சில லீஃப் பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் அப்படியே மரத்திலே இருக்கும், அதுக்கப்புறம் தான் கீழே விழுன்னு சொல்கிறாங்க. Okay, the leaves in gymnosperm are well adapted to withstand extreme of temperature, humidity and the wind. இப்போ gymnosperm ஓட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. withstand extreme temperature, humidity and காற்று, எவ்வளோ வெப்பநிலை, எவ்வளோ ஈரப்பதத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஜிம்னோஸ்பர்மோட லீஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கோனிஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நீடில் லைக் லீவ்ஸ், கோனிஃபர்ஸில் லீஃப் வந்து நீடில் லைக் ஊசி மாதிரி இருக்கும். டு ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவை குறைக்கும். ஏன், தேர் திக் கியூட்டிக்கல் அண்ட் சங்கன் ஸ்டொமேட்டா ஆல்சோ ஹெல்ப் இன் வாட்டர் லாஸ். அதாவது கோனிஃபர்ஸில் வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக, அதாவது அந்த பிளான்ட்லேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நீடில் லைக் ஊசி ஊசியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு லீஃபை சுற்றியும் திக் கியூட்டிக்கல் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டொமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமேட்டானா என்னப்பா, இப்போ அபிடர்மிஸில் இப்படி இருக்கிறதா வந்து பீன் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுதான் ஸ்டொமேட்டா. இதுதான் வந்து டிரான்ஸ்பரேஷன்ஸில் ரெகுலேஷன் பண்ணுது. ஓகே, ஸ்டொமேட்டா வந்து சங்கனாக இருக்கும், கியூட்டிக்கல் வந்து திக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ லீஃப் பார்த்தீங்கன்னா நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும். த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். ஜிம்னோஸ்பர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்ரோஸ்போரஸ்னால் என்ன, தே ப்ரொடியூஸ் கேப்லாய்ட் மைக்ரோஸ்போர் அண்ட் த மெகாஸ்போர். ஹெட்ரோஸ்போர்னா என்னப்பா, ஒரு மெகாஸ்போர் ஒன்று இருக்கும், ஒரு மைக்ரோஸ்போர் இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன் சைஸில் இருந்ததுன்னா ஹெட்ரோஸ்போர்னு சொல்கிறோம். ஸோ ஜிம்னோஸ்போர்லேயும் ஹெட்ரோஸ்போர் இருக்குது. த டூ கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியா தட் ஆர் born on the sporophylls, which are arranged spirally along an axis to form a lax or compact strobili or cones. அதாவது அந்த லீஃப் வந்து ஸ்பைரலாக வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு எது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராபிலே பியரிங், அதாவது மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியா ஆர் கால் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். இப்போ ஸ்ட்ராபிலே ஆர்கோன், இது இன்னொரு ஸ்ட்ராபிலே ஆர்கோன். எந்த ஸ்ட்ராபிலே வந்து மைக்ரோஸ்போரோஃபில்னா குட்டி லீஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா கால் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். அதாவது இது ஒரு ஸ்ட்ராபிலே. இந்த ஸ்ட்ராபிலேயோட லீஃபை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இருக்கும். ஸ்பொராஞ்சியாங்கிறது பிளேஸ், இந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மைக்ரோஸ்போரோஃபில் பியர் மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ரெண்டுக்கும் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் மேல் ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் ஸ்ட்ராபிலைனா என்ன சொல்கிறாங்க, இதில் உள்ள லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியா இருந்தது அப்படின்னா இதை மைக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் மேல் ஸ்ட்ராபிலை. த மைக்ரோஸ்போர்ஸ் டெவலப் இன்டு மேல் gametophytic generation which is highly reduced and is confined to only a limited number of cells. This reduced gametophyte is called a pollen grain. இந்த மைக்ரோஸ்போர் டெவலப் இன்டு மேல் gametophytic generation which is highly reduced and is confined only limited. இந்த மைக்ரோஸ்போர் தான் எதா வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட்டா மாறுது. ஓகே, இந்த மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா pollen grain. ஓகே, the development of pollen grain takes place within the microsporangia. அதாவது இந்த pollen grain இந்த மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு தான் reduced form ஆகி நம்மளுக்கு pollen grains வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, the development of pollen grains takes place இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியால தான் டெவலப் ஆகுது. the cones bearing megasporophyll. இப்போ எப்படி இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வந்து மைக்ரோஸ்போர், அதுலேருந்து மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு தான் highly reduced and confined to a limited number of cells. இந்த reduced gametophyte தான் pollen grain சொன்னோமா. இதே மாதிரி நமக்கு மெகாஸ்போரோஃபில்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
The cones bearing megasporophyll with ovules are megasporangia. இப்போ எந்த ஸ்ட்ராபிலை கோன், இந்த ஸ்ட்ராபிலை கோன் வந்து மெகாஸ்போரோஃபில் அப்படிங்கிற ஒரு லீஃபும் அதில் மெகாஸ்பொராஞ்சியா அதர்வைஸ் கால்ட் as என்ன சொல்கிறாங்க, ஓவியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர் கால் மேக்ரோஸ்பொராஞ்சியாட் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்ட்ராபிலை கோனில் மெகாஸ்போரோஃபில்லும் மெகாஸ்பொராஞ்சியா அதர்வைஸ் கால்ட் as ஓவியூலும் சொல்லலாம், மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது இருக்குதோ இதை என்னன்னு சொல்கிறாங்க, மெகாஸ்பொராஞ்சியேட் அதர்வைஸ் கால்ட் as இதை ஃபீமேல் ஸ்ட்ராபிலை கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the male or female cone or strawbile may be born on the same tree. அதாவது மேல் ஸ்ட்ராபிலையும் ஃபீமேல் ஸ்ட்ராபிலை கோனும் ஒரே மரத்தில் இருக்கலாம். எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனஸ். ஹவவர் இன் சைக்கஸ் ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைனஸ் ட்ரீப்பா. சைக்கஸில் மேல் கோன்ஸ் அண்ட் மெகாஸ்போரோஃபில் ஆர் போன் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரீ. வேறு வேறு மரத்தில் இருக்குமா சைக்கஸில். ஓகே, த மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ். த நியூசெல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை என்வெலப் அண்ட் த காம்போசிட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் ஓவியூல். ஓகே, the ovule are born on megasporophyll which may be clustered to form female cones. இப்போ இது என்ன நம்ம சொல்லலாம், ஓவரியில் ஓவியூலுக்கு உள்ள செல்ஸ் தான் நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த செல்ஸில், இந்த நியூசெல்லஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்ன வந்து ஃபார்ம் பண்ணுன்னா மெகாஸ்போர் மதர் செல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். த நியூசெல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை த என்வெலப். நியூசெல்லஸ்ங்கிற செல்ஸை எது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், இது வந்து ஓவியூல். சரியா, இது வந்து ஓவியூல். ஓவியலுக்குள்ள நியூசெல்லஸ் இருக்கும். அந்த நியூசெல்ஸில் சில செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, த ஓவியூல்ஸ் ஆர் பார்ன் ஆன் மெகாஸ்போரோஃபில் விச் மே பி கிளஸ்டர் டு ஃபார்ம் ஃபீமேல் கோன்ஸ். ஸ்போரோஃபில் இருக்கிற மாதிரி ஓவில் நிறையா சேர்ந்து தான் ஃபீமேல் கோனை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த மெகாஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் 4 மெகாஸ்போர்ஸ். இப்போ இந்த மெகாஸ்போர் மதர் செல் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு எது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுதுப்பா. இது மெகாஸ்போர் என்க்ளோஸ்ட் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு த மல்டிசெல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் பியர்ஸ் 2 or more archegonia or female sex organ. மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுதுல, அதில் 3 வந்து டீஜென்ரேட் ஆகும்ப்பா. இப்போ இந்த ஒரே ஒரு செல் தான் இதுக்குள்ளே இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ்ட் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு எ மல்டிசெல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் பியர்ஸ் 2 or more archegonia or female sex organ. அப்படி மெகாஸ்பொராஞ்சியம்குள்ள ஒரு மெகாஸ்போர் இருக்குது. வந்து எதா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக மாறும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 or more ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இதுக்குள்ளே இருக்கலாம். இந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இஸ் ஆல்சோ ரீட்டைன் வித்தின் த மெகாஸ்பொராஞ்சியம். இந்த மெகாஸ்பொராஞ்சியம்குள்ளேயே இந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் பிரையோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட், பிரையோஃபைட் டெரிடோஃபைட்டில் இருக்கிற மாதிரி ஜிம்னோஸ்பெர்மில் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் டு நாட் have an independent free living existence. அதாவது பிரையோஃபைட்ஸ்லையும் டெரிடோஃபைட்ஸ்லையும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட், அவங்களே தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. த ரிமைன் வித்தின் த ஸ்பொராஞ்சியா. மேல் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியாக்குள்ளேயே ரீட்டைன் ஆயிருக்கும் ஆன் த ஸ்போரோஃபைட்ஸ். த போலன் கிரெயின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த மைக்ரோஸ்பொராஞ்சியா. மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து போலன் கிரெயின் வந்து ரிலீஸ் ஆகும். தே ஆர் கேரிட் இன் ஏர் கரண்ட்ஸ் மூலமாக அண்ட் கம் இன் கான்டாக்ட் வித் த ஓப்பனிங் ஆஃப் த ஓவியல். ஓவியல் வந்து கான்டாக்ட் பண்ணும். ஓவியல் வந்து எங்கே இருக்கும், மெகாஸ்போரோஃபில்குள்ளே இருக்கும். த போலன் டியூப் கேரிங் த மேல் கேமெட்ஸ் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த ஆர்கிகோனியா. இந்த போலன் டியூப் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியா நோக்கி வளர்ந்து இந்த ஓவியல்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் தயர் கண்டென்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் நியர் த மவுத் ஆஃப் த ஆர்கிகோனியா. ஃபாலோவிங் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் டெவலப்மெண்ட்ஸ் இன்டு என் எம்ப்ரியோ அண்ட் ஓவியல்ஸ் வந்து சீடாக மாறும். தீஸ் சீட்ஸ் ஆர் நாட் கவர்ட். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மைக்ரோஸ்போரோஃபில் மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதுக்கடுத்து மெகாஸ்போரோஃபில் மெகாஸ்பொராஞ்சியா அதாவது ஓவியல். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போரோஃபில் மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து நமக்கு மைக்ரோஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது மேல் கேமிட்டோஃபைட் வந்து ரிலீஸ் ஆகுது. மேல் கேமிட்டோஃபைட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து ரிலீஸ் ஆகும், இது வந்து உள்ளேயே தான் இருக்கும். என்னது மெகாஸ்போர் மதர் செல் வந்து
நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, மெகாஸ்போர் மதர் செல். அதுக்கப்புறம் இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸில் இருந்து நமக்கு ஒரு மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த மெகாஸ்போர் பார்த்திங்கன்னா எங்கள் ஓவியலுக்குள்ளே இருந்துட்டு மல்டி செல்லுலாராக டெவலப் ஆச்சு. அந்த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பார்த்திங்கன்னா 1 or more ஆர்கிகோனியமாக வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த மேல் கேமிட்டோஃபைட் ஏர் கரண்ட் மூலமாக எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஆர்கனை போய் ரீச் பண்ணும். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் பார்த்தீங்கன்னா இது வந்து போலின் டியூபை ஃபார்ம் பண்ணி இதில் உள்ளே இருக்கக்கூடிய எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஃபர்டிலைஸ் பண்ணும்போது எக்கு வந்து ஜைகோட்டாக மாறி எம்ப்ரியோவாக மாறும். இந்த ஓவியல் வந்து சீடாக மாறும். ஆனால் இதில் வந்து ஓவரி வால் இல்லாததுனால இந்த சீட் பார்த்தீங்கன்னா நேக்கடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த angiosperm like gymnosperm where the ovules are naked. gymnospermல பார்த்தீங்கன்னா ஓவியல் வந்து நேக்கடாக இருந்தது. அப்போ நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த angiospermல பார்த்தீங்கன்னா angiosperm otherwise called as flowering plants, the pollen grains and ovules are developed in special structure called ஃப்ளார்ஸ். அதாவது போலன் கிரெயின்ஸும் அண்ட் ஓவியல்ஸும் ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃப்ளார்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன் angiospermல பார்த்தீங்கன்னா the seeds are enclosed in fruits. angiospermல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா சீட்ஸை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் வந்து இருக்கும். the angiosperm are an exceptionally large group of plants occurring in wide variety of habitats. habitats அப்படின்னா வளர இடம். angiosperm பார்த்தீங்கன்னா wide variety of habitats எல்லா இடத்துலையும் வளருதுன்னு சொல்கிறாங்க. they range in size from the smallest angiosperm என்ன அப்படின்னா உல்ஃபியாப்பா to the tallest tree of angiosperm எதுனா யூக்கலிப்டஸ் 100 மீட்டருக்கு மேலே வளரும். they provide us இது நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா food and fuel, எரிபொருள், மெடிசன் and several other commercially important products வந்து கொடுக்குது. they are divided into 2 classes. 2 classes-ஆ angiosperm பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா dicotyledons and the monocotyledons. ஓகே, அதாவது நம்மளுடைய பீனட்டை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம் வர்றது dicotyledons. monocotyledonsக்கு எக்ஸாம்பிள் ரைஸு, வீட். ஓகே, the variety of habitats நமக்கு சொன்னாங்கல்லப்பா, அதான் monocotyledon. நம்ம தொட்டியில் வைக்கிறது வந்து angiosperm A, இது வந்து dicotyledons, இது வந்து பார்த்தீங்கன்னா monocotyledons. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.